அண்ணன் தம்பிக்கு 2 பேர்த்துக்குங்க ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி பூர்வீக சொத்து வித்து 10 லட்சம் பாகம் வந்துச்சு. ஒருத்தர் பூமியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு, ஒருத்தர் பிக்சட் டெபாசிட் பண்றாரு. கரெக்டா நாங்க சொல்றது இந்த 1 இயருக்கு முன்னாடி அண்ணன் என்ன பண்ணாரு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இடத்த வாங்கினாரு. நாங்க தான் வாங்கி கொடுத்தோம். பாப்பம்பட்டியில 2,60,000 சொல்லி வாங்கினாரு. 4 சென்ட் வாங்கினாரு. தம்பி என்ன பண்ணாரு, பிக்சட் டெபாசிட் போட்டார். பிக்சட் டெபாசிட் போட்டாரு. அவருக்குமே இப்ப முடிஞ்சிருக்குது. 2 பேருக்கு உண்டான வித்தியாசத்தை மட்டும் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வாங்கி கொடுத்தோம் 2,60,000 வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு அதே இடத்துல 3,50,000 லட்சத்துல இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் சென்ட் போயிட்டு இருக்கு. இவருமே இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து போட்ட வச்ச பிக்சட் டெபாசிட்ல லாபம் எடுத்திருக்காரு. ஆனா அவர் எடுத்தது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம், 10 லட்சத்தை பிக்சட் டெபாசிட்ல போட்டு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் எடுத்துக்கிட்டாரு. இவருக்கு ஒரு சென்ட்டுக்கு மினிமம் 1 லட்சம் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ 4 சென்ட்டுக்கு 4 லட்சம் ஆச்சு. நண்பர்களே, ஒண்ணே இதுல இருந்து புரிஞ்சுக்கங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிறந்த முதலீட்டுக்கான சிறந்த வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பூமி. நீங்க சைடு வாங்கி தாராளமா போடலாம், நம்பி வாங்கி போடலாம். ஒண்ணே மட்டும்தான் நீங்க கவனமா வாங்கணும். லீகல் கரெக்டா பார்த்து வாங்கணும். நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டி கரெக்டான இடத்துல வாங்குறோமா, அதாவது கரெக்டா டெவலப் ஆகி இருக்கக்கூடிய பகுதிகளில் வாங்குறோமா அப்படிங்கிறது தான் இதுல விஷயம். கரெக்டா டெவலப் ஆகி இருக்கிற பகுதியில் வாங்கணும். அதே மாதிரி பேப்பர்ஸ் கரெக்டா இருக்கணும். இதெல்லாம் நாங்கள்லாம் என்னன்னா கரெக்டா நம்ம டாக்குமெண்ட் ரைட்டர் வச்சிருக்கிறோம், வக்கீல் வச்சிருக்கிறோம். அவங்க கிட்ட கொடுத்து நாங்க லீகல் பார்த்து அதுக்கப்புறம் தான் நாங்க கரையத்துக்குள்ள இது பண்றோம். எல்லாமே பக்காவா பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அதை மட்டும் நம்ம தெளிவா பண்ணிட்டோம்னா முதலீட்டுக்கான சிறந்த வாய்ப்பு, சிறந்த இடம் உங்களுக்கு பூமி மட்டும்தான். சரிங்களா? நன்றி, வணக்கம் நண்பர்களே.